பழமொழிகளும் அதன் விளக்கங்களும். கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே. இதை பல பேர் பல தடவை நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம சோகமாக கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, என்னடா கப்பல் கவிழ்ந்துருச்சா, ஏன் இப்படி வச்சுருக்க கையை அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் அது கிடையாது. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னக்கோளில் கை வைக்காதே. அந்த கன்னக்கோளுங்கிறது தான் காலப்போக்கில் மருவி கன்னம்னு ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னக்கோளில் கை வைக்காதே. இதுதான் உண்மையான அர்த்தம். இதுக்கு பொருள் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இதில் கன்னக்கோளுங்கிறது ஒரு திருடுவதற்கான ஒரு சாவி, ஒரு பொருள். இதை தான் அந்த காலத்தில் கன்னக்கோள்னு சொல்லுவாங்க. கன்னக்கோள்னால் திருடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதான் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்க வச்சுருக்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. இதை சொல்கிறதுக்காக தான் கன்னக்கோளில் கை வைக்காதே அப்படின்னு சொன்னாங்க. அது காலப்போக்கில் மருவி கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கு அர்த்தம், யார் எந்த ஒரு பிரச்சனை இந்த சூழ்நிலையும் அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, ஏன்னா அடுத்தவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது. இதுதான் உண்மையான அர்த்தம். இதுக்கான அர்த்தம்.